என்னடா நீ சொக்க கூட மேலகிற உள்ளே தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டாச்சு தான் வந்து பெரிய அட்ராக்ஷன் பிளேஸஸ். ஸோ ஸ்டார்டிங் மேலே வந்தாலே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஒரு பெரிய ஸ்டோன்லேயே ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி அண்ட் அதனால அப்படியே அந்த அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்காக அந்த கார்டன் மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்க ஸ்பாட் வந்து என்னென்னா ஒனாமா ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து செம்ம ஐஸ் வாட்டர் சில்லு தண்ணியாக. ஸோ மேலேருந்து மலை மேலேருந்து இந்த தண்ணி வந்துட்டு இருக்கு கீழே. ஸோ ஹாய் கைஸ். ஸோ குட் மார்னிங். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 7:30 கிட்ட ஆகுது. நேற்று நாங்கள் வந்த டைமிங்கே 12 o'clock கிட்ட வந்துட்டு செம்ம டயர்டு, எல்லாருமே செம்ம கோல்ட் ஆகிடுச்சு. வந்து கரெக்டாக நாங்கள் இப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னா சிக்மங்களூரில் இருக்கோம். ஸோ நைட்டு வந்து தங்கின ரெசிடென்சி என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் மஞ்சுநந்தா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு பேக்கேஜில் வந்து இந்த ரூம் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே ரூம் வைஸ் எப்படி இருக்குது அண்டு சாப்பாடு வைஸ் எப்படி இருக்குது, ஏன்னா பிரேக்ஃபாஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரூம் எப்படி இருக்குது அண்ட் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையான்றத உள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரூம்லாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பட் ஆனால் அதுக்கு ப்ரைஸுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி நிறைய ரெசிடென்சி இருக்குது. லைக் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து லாட்ஜ் தான் ஃபுல்லாக. இந்த சைடு அந்த சைடு நான் உங்களுக்கு இங்கே இருக்க லொக்கேஷன் கரெக்டாக பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணும்போது எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அங்கே நீங்கள் போயிட்டு போயிடலாம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போகலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து இந்த ஹோட்டலில் வந்து லைக் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 3 ஃப்ளோர்ஸுமே வந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 ரூம்ஸ் கிட்ட இருக்குது. நம்மளோட ரூம் நம்பர் என்ன அப்படின்னா வந்து 125. 1 2 5 7 1 குட்டா 8 8ல் 1 ஆச்சா 7 தோனி நம்பரு. ஆக்சுவலாக எங்களோட முன்னாடிக்கிட்டு 125. ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஹாய் சாகர், வாட் அ சடன் சர்ப்ரைஸ். வணக்கம். ஸோ ரூம் பார்த்துருப்பீங்கன்னா உள்ளே வரத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் அந்த ரூமு. ஸோ இங்கே வந்து ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருக்குது ஸ்பேஸு, நம்ம படுத்துக்கலாம். பட் ஆனால் பேக் வைக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். இங்கே ஒரு டிவி லைக், ஆனால் பாத்ரூம் இந்த இடத்துல வந்து பெருசாக இருந்துச்சு. ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பர். அப்படியே வந்து வெளில பார்த்தா ஒரு பால்கனி வியூ இங்கேருந்து நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ரூமோட ஒரு நாள் ஆக்சுவல் ப்ரைஸு இப்போது வந்து இந்த ரூமோட ஒரு நாள் ஆக்சுவல் ப்ரைஸ் வரணும் அப்படின்னா வந்து 1900 சம்திங் கிட்ட வருது. ஸோ ஆனால் இந்த ரூமுக்கு 900 இல்லை 1000 ஒட்டான்னு பார்த்தீங்கன்னா என்ன பற்றி. ஸோ ஆனால் இது வந்து இதே ரூம்ஸ் பக்கத்துலேயே ஐவரின்னு ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து விஸ்வாஸ் லாட்ஜ் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கேயே செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கிடைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்து உங்களுக்கு எது ரேட்டிங்ஸ் இருக்கா பார்த்துட்டு வாங்க. நான் நம்ம இன்ஸ்டாலேயே இல்லை இந்த கூகுள் மேப்லேயும் வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஹைட் பண்ணி பெருசாக இருந்தது பார்க்கும்போது. பட் ஆனால் ரூம் ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ஆனால் ரெஸ்ட் ரூம் வைஸ் நல்லா இருந்தது. நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ஹோட்டலுக்கும் இந்த ஹோட்டல், அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே நல்லா இருந்தால் அது ரூம் ஸ்பேஸ் பெருசாக இருந்தது. பட் ஆனால் இங்கே ரூம் ஸ்பேஸ் சின்னது, பட் ஆனால் ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது அடுத்தது ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே வெளில பார்ப்போம். என்னடா நீ சொக்க கூட மேலகிற சொக்காங்க சார். சோஃபாவில் காய போட்டு உள்ளே தான் அப்படிதான் இருக்காங்க. Long angry line later. ஸோ இப்போ வந்து இங்கே லோக்கல் பீப்புள்ஸில் ஜாலியாக பேசி அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அவங்க வந்து டேக் பண்ண அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்காக ஏதாவது குட்டி வீடியோஸ் எடுத்து போட்டுருங்க. ஸோ அவங்க கீழே டேக் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஓகே நான் நம்ம போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே.
இன்னைக்கு ஷெட்யூல் என்ன கேட்டாங்க? ஃபைனலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஊத்தாப்பம். இது என்ன சோளாபுரியா? இது சோளாபுரி மாதிரி குட்டி. அப்புறம் அது சாம்பார், அதுக்கு சட்னி அண்டு ப்ரெட்டு ஜாமில் சட்னி ரேட்டு. ஸோ அப்படி இருக்கு. சாப்பிட்டு நான் இந்த ஹோட்டல் சொல்கிறேன். அப்படி இருங்க. 12 seconds later. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அப்படியே இங்கேருந்து இப்போது ஜீப் சஃபாரி கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பஸ்லாம் விட்டுட்டு இங்கேருந்து ஜீப்பில் தான் போகிறோம். அண்டு போயிட்டு உங்களுக்கு போகிற வழியில் அந்த ஃபுல்லாகவே காட்டுறேன். அண்ட் போகலாமா? தண்ணி இருக்கா சஞ்சய்? தண்ணி இருக்கா? ஆட் பண்ணி அப்படி கீழே போட்டு 12 seconds later. பாதி மேலே வந்தாச்சு. ஃபுல்லாக போயிட்டு டான்ஸ் அப்படி இருக்கு. கீழே என்னென்ன இருக்குது அப்பெல்லாம் பார்க்கலாம். அப்படி வாங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸை நம்ம இங்கே தான் வந்தோம். ஸோ சிரி ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து இங்கே வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்க்காக தான். அண்ட் இருங்க அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வியூவு. அப்படியே இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா அண்ட் அப்படியே பேக்கில் அந்த ஸ்டாச்சு செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டாச்சு தான் வந்து பெரிய அட்ராக்ஷன் பிளேஸஸ். ஸோ ஸ்டார்டிங் மேலே வந்தாலே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஒரு பெரிய ஸ்டோன்லேயே ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி அண்ட் அதனால அப்படியே அந்த அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்காக அந்த கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அண்டு இங்கே நிறைய ரெசார்ட்ஸும் இருக்குது அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் உள்ளே போகலாம். பட் ஆனால் இங்கே எங்களுக்கு அலோட் கிடையாது. அண்ட் உள்ளே இங்கே பின்னாடி ரெசார்ட் இருக்குது. இப்போ ப்ரைவேட் ரெசார்ட்ஸுமே இது எல்லாமே தனியாக உள்ளே இருக்குது. ஸோ பட்னா இங்கே வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பேசினாலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்த இடம். அண்ட் பார்க்கலாம் நம்ம வந்து இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. போகலாமா? ஸோ இந்த பிளேஸ் அப்புறம் அந்த சுஜிதா சூப்பராக இருந்துச்சு. ரைட்டு ஃபோட்டோக்கு சூப்பர் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை முடிஞ்சிச்சு. அண்டு இதுக்கப்புறம் நம்ம போகிற ஸ்பாட்டை பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல இந்த காஸ்டியூமுக்கு. சரி போகலாமா? அப்பா வந்து பிரின்சிபலா இருந்தாரு. என்னமோ கனவு கனவு மாத்தி சொல்றீங்க. ஒரு இதுவும் கிடையாது. அப்பா வந்து பிரின்சிபல். போங்க வள்ளியம்மைக்கு பிரின்சிபல்.
ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து செகண்ட் ஸ்பாட் சொல்ல போனால் இது வந்து முள்ளயனகிரின்ற ஒரு இந்த ஹில்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பீக் இன் கர்நாடகா. ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் இங்கேருந்து நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு எவ்வளோ ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரைட்டு, தேங்க்யூ. இந்த பிளேஸு சொல்ல போனால் வேறு மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் மைசூர் வரேன். அண்டு இங்கே வந்து இவனுங்கெல்லாம் இங்கே கீழே விழுந்தா அவ்வளோதான் அந்த மாதிரி இதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தன மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ வீடியோ எடுக்க கொடுங்கடா. என்ன என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க, என்னையும் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பிளான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லை கெட் டுகெதரு அந்த மாதிரி பிளான்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாக இருக்கும். பட் ஆனால் வயசானவங்க அவங்கள வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இங்கேருந்து மேலே இது வரைக்குமே அங்கே ஏறி இருக்கோம். பட் ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அண்டு அப்போ ஆஃப் ரோடிங் பண்ணிச்சு. ஆஃப் ரோடிங் மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏறலாம். லைக் அங்கே ஸ்டெப்ஸுமே இருக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ நம்ம இப்படியே ஏறிட்டு போ ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. ஸோ இங்கே தான் இன்னைக்கு விசேஷம் நினைக்கிறேன். இங்கே தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேலே வந்து இந்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி இங்கே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் கூட சேர்ந்து வைப் பண்ணுவோம். ஃபைனலி மேலே வந்தாச்சு. ஸோ அதான் வழக்கம் போல தான் உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்க விடலை. அண்ட் இப்போ எல்லாருமே திரும்பி அதே வந்த வழியிலேயே கீழே போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் வாஸ் சூப்பர். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூ இருக்குல்ல வேறு லெவலு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த பேக்கேஜ்லாம் பற்றி உங்களுக்கு நான் கடைசியாக முடிக்கும் போது இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் நாங்கள் வந்து போவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு, என்ன எங்கெங்கே போனோம், என்ன ஃபுட் அக்காமடேஷன்ஸ் எல்லா பிளானுமே நான் வந்து அதில் சொல்கிறேன். ஸோ இப்போது கீழே இறங்கி போகலாம், அவ்வளோதான். ஓகே போகலாம். கீழே இறங்கியாச்சு. அண்டு தேங்காய் சாப்பிட்டு அப்படியே தேங்காய் சாப்பிட்டு அடுத்தது இன்னொரு 3 பிளேஸ் போகிறோம். அது எங்கெங்கே பிளேஸ்னு இன்னும் சொல்லலை, பார்ப்போம். இந்த இப்போயே மணி 12 ஆகிடுச்சு. சாப்பிட்டு போகலாம். சரி பாய் பாய். இப்போது நடுவில் ஒரு பாதியிலேருந்து மேலேருந்து கீழே வந்து இறங்கி நின்னோம். ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி கேவ் மாதிரி இருக்குது. ஸோ அதான் இங்கே எல்லோரும் வந்து இந்த குணா கேவை வச்சுட்டு அதான் இந்த குணா கேவை வச்சு இங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி சீனை ரீக்ரியேட் பண்ணுவோம். அல்ல 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 நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களா? அலாச்சா அலாலும் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ திருப்பி கிளம்பி போக வேண்டியது தான். சும்மா அங்கங்கே நிறுத்தி என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் காட்டிட்டு திருப்பி அப்படியே போக வேண்டியது தான். நல்லாயிருக்கு. பட் என்னென்ன ஃபோனில் சார்ஜாக இல்லை. ஸோ கொஞ்சம் நிறுத்தி நான் எடுக்க பார்க்குறேன். போகலாம். ஸோ இப்போ நம்ம இருக்க ஸ்பாட் வந்து என்னென்னா ஒனாமா ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து செம்ம ஐஸ் வாட்டர், சில்லுன்னு தண்ணியாக. ஸோ மேலேருந்து மலை மேலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு கீழே. ஸோ இங்கே எல்லாருமே வந்து காலெல்லாம் கீழே வச்சு சில் பண்ணிவிட்டு எல்லாம் இங்கே நிற்கலாம்.
ஆனால் வந்து செம்ம சில்லுன்னு தண்ணி கொஞ்ச நேரம் கால் வச்சதுக்கு காலெலாம் மறுத்து போயிட்டு அப்படி கீழே ஆனால் நின்றுட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு கீழெல்லாம் காட்டுறேன் பாருங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், ஃபோட்டோ எடுக்கல. அம்மா ஸ்பாட்டு கால்லாம் பயங்கர காலு அப்படியே காலை கீழே பாருங்க. தண்ணி அப்படியே அவ்வளோ சில்லுன்னு இருக்கா, காலை வச்சுன்னா அப்படியே அழுத்து போச்சு. சரி அப்படியே கீழே பாருங்க. இவங்க விளையாடு கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது விபரீதம் ஆகாம இருந்தா சரி. சரி ஓகே. ஸோ இந்த ஃபால்ஸ் அவ்வளோதான். நீங்கள் இந்த இடமும் லொக்கேஷன் கீழே நான் வந்து கரெக்டாக வந்து போடுறேன். நீங்கள் அப்படியே வந்து வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஆனால் தண்ணி தான் ரொம்ப சின்ன தெரியல. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல வந்து உள்ளே விடல, அங்கே போனால் ஃபைன் போடுவாங்க. சரி ஓகே. இந்த இடம் பேர் வந்து ஒனாமா ஃபால்ஸ். ஸோ நீங்கள் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் பேர் வேறு ஏதோ ஒரு இடம். அந்த இடத்துல வந்து திருப்பி நீங்கள் வரவே இல்லை. இந்த இடம் இருக்குது. உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் போடுறேன், மறக்காம வந்து பாருங்கள். பாய் பாய். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் சுஜித்தே அவ்வளோதானா? அப்படியா? என்ன பிளேஸ்? ரெட் பாயிண்ட். அப்புறம் இன்னும் 2 பிளேஸ் அவங்களுக்கு பேர் என்னன்னு தெரியல. பட் அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி ஓகே, சரி போலாம். Much later. ஸோ கைஸ், ஃபைனலி ஐவி வந்து எண்ட் ஆக போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி நைட் கிளம்பி மார்னிங் சென்னை கிளம்புறோம். ஸோ இப்போ நம்ம சிக்மங்களூர் தான் இருக்கோம். அண்ட் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கேம்ப் ஃபயருக்காக வந்திருக்கோம். ஸோ டிஜேலாம் வச்சு டான்ஸ்லாம் ஆட போகிறோம். அண்ட் வந்து இப்போது என்ன தான் ஒரு ரெசார்ட் வந்திருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ டிஜே இருக்குது, டான்ஸு. ஸோ அதுதான் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் பார்ப்போம். ஓகே. ஃப்ரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரான்ஸ் ஸோ அப்படியே டான்ஸ் வைப்பில் இறங்கி குத்தினிக்கிறோம். ஸோ அப்படியே பாருங்க, இன்னும் கண்டினியூ ஆகும் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி ஐவி கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ கிளம்பி காலையில் வீட்டுக்கு போக போகிறோம். அண்டு நல்லா தான் போச்சு. ஏன்னா இருந்தாலும் லைட்டாக எல்லோரையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எல்லாரோட பேசி வைப்பு. ஓகே ஃபைன். சரி, நம்ம இதோட முடிச்சுப்போம் இந்த வீடியோவை. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னெல்லாம் பண்ணுவோம் அதை பண்ணிவிடுங்க. அண்ட் டாடா பாய் பாய்.